ஃபிஷ்ஷஸ். இந்த மீன்கள் எப்படி சுவையானதா இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மீன்களை மட்டுமே பெரும்பாலான உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான மீன்களை பிடிச்சிட்டு வரதுக்காக மீனவர்கள் கடலில் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ருசியான மீன்கள் கிடைக்குதுங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த மீன்களை பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஒரு விஷயம் அந்த மீனவர்களுக்கு தெரியல. ரொம்ப தூரத்துலேருந்து அந்த மீன்களை பிடிச்சிட்டு வரும்பொழுது வர வழியிலேயே அந்த மீன்கள் இறந்து போயிடுது. இறந்து போன மீன்களை சமைச்சு சாப்பிடும் பொழுது அதோட ருசி ரொம்பவே குறைஞ்சிடுது. இந்த மீன்களை எப்படி சுவையுள்ளதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு யோசனை பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த மீன்களை ஐஸ் கட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் மக்களுக்கு சுவையுள்ளதாக கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த மீன்களை ஐஸ் கட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து விற்பனை பண்ணாங்க. ஆனால் அந்த மீன்களோட சுவையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு யோசனை தோணுச்சு. அது என்னென்னா, தங்களோட கப்பலில் பெரிய மீன் தொட்டி ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த மீன் தொட்டியில் மீன்களை நீரில் பிடிச்சி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மீன்கள் உயிரோடு இருந்துச்சுன்னா சுவையுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. உயிரோடு எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணாங்க. அந்த மீன்களும் கொஞ்சம் சுவை கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காரணம், அந்த மீன்கள் அவ்வளோ பெரிய கடலில் அங்கே இங்கேயும் நீந்திட்டு இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருந்துச்சு. அப்போது அந்த மீன்கள் சுவையான மீன்கள் தான். ஆனால் அதை சின்ன தொட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி கொண்டு வரும் பொழுது அந்த மீன்கள் அங்கேயும் இங்கேயும் நீந்தி போகாமல் ஒரே இடத்துல சோம்பேறித்தனத்தோடு இருந்ததுனால அந்த மீன்களோட சுவையும் ரொம்பவே குறைவாக ஆயிடுச்சு. இதுக்கு என்னதாங்க வழி? சரி, என்ன தான் செய்யறது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணாங்க. அப்போ அந்த மீனவர்களில் ஒருத்தர், எனக்கு ஒரு யோசனை தோணுது, இதை மாதிரி செய்யலாமான்னு கேட்டார். அது என்ன யோசனைனா, நாம் பிடிக்கக்கூடிய அந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒரு பெரிய மீனை பிடிச்சி விட்டுடுவோம். அந்த பெரிய மீன் மற்ற மீன்களையெல்லாம் சுறுசுறுப்பாக ஆக்கிடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன இந்த யோசனை எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சு. அவங்க பிடிக்கக்கூடிய அந்த மீன்களோட ஒரு பெரிய மீனையும் சேர்த்து அந்த தொட்டிக்குள்ளே பிடிச்சி போட்டுடுறாங்க. அப்போது அந்த பெரிய மீன் என்ன செய்யுதுன்னா, அந்த தொட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற மீன்களை எல்லாம் துரத்த ஆரம்பிக்குது. இதனால் மற்ற மீன்கள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நாட்டுக்கு மீன்களை கொண்டு வர வரைக்கும் இது மாதிரி மீன்கள் சுறுசுறுப்போடு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த முறையில் பிடிச்சிட்டு வந்த மீன்கள் ரொம்பவே சுவையுள்ளதாக இருந்துச்சுங்க. மக்களுக்கு அந்த மீன்கள் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன? அந்த மீன்கள் எல்லாம் அவ்வளோ சுறுசுறுப்போடு ஓடிக்கிட்டு உடியாந்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்குது அந்த மீன்கள். அப்போது அதனோட சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளும் சுறுசுறுப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பெரிய மீன் மாதிரியான ஒரு எதிரி நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயந்தாங்க. அப்போ தாங்க நாமளும் சுறுசுறுப்போடு இருப்போம். சுறுசுறுப்போடு இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையும் சுவையானதாக இருக்கும். அதனால் எதிரிகளை கண்டு அஞ்சாதீங்க, ஓடுங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க, சுறுசுறுப்போடு இருங்க, வாழ்க்கையை சுவையானதாக ஆக்குங்க. இதோட இந்த சுவையான மீன் கதை முடியுது. இப்போது நம்ம நீலத்திமிங்கிலத்தை பற்றின விஷயங்களை பார்க்கலாம். நீலத்திமிங்கிலம் என்பது கடற்பாலூட்டி இன வரிசையை சேர்ந்த ஒரு உயிரினம் ஆகும். அளவு மற்றும் எடையின்படி இதுவே உலகில் உள்ள மிகப்பெரிய விலங்கு ஆகும். இது 108 அடி நீளமும் 190 டன் எடையும் கொண்ட விலங்கு ஆகும். இதன் எடை சுமார் 30 வளர்ந்த யானைகளுக்கு சமம். இந்த நீலத்திமிங்கிலம் உலகில் உள்ள எல்லா கடல்களிலும் வசிக்கும். தனியாகவோ சின்ன கூட்டமாகவோ வலம் வரும். ஒரு முறை ஒரு குட்டி மட்டுமே ஈனும். பிறக்கும் பொழுதே அந்த குட்டி 2 டன் எடை கொண்டதாக இருக்கும்.
7 மாதங்கள் வரை இவை பாலூட்டுகின்றன. இதன் குட்டி நாளொன்றுக்கு 190 லிட்டர் வரை பால் அருந்துகின்றது. இவை க்ரீல் எனப்படும் ஒரு வகை இறாலை விரும்பி உண்ணுகின்றன. நீலத்திமிங்கிலங்கள் ஒலி எழுப்பும் தன்மை கொண்டவை. இவை எழுப்பும் ஒலி ஜெட் விமானத்தின் ஒலியை விட அதிகமானதாக இருக்கும். இவற்றின் கொழுப்பு மற்றும் எண்ணெய்க்காக மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ இந்த இனமே அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இவற்றை பாதுகாக்க 1966இல் சர்வதேச திமிங்கில அமைப்பு உருவாக்கப்பட்டது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருக்கவும். பாய் பாய்.